வணக்கம், வெல்கம் டு பிபிஎம் ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அது சீரக சம்பா அரிசி வச்சு நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸில் சாப்பிட்ருப்போம். நம்ம நிறைய பேர் வந்து சீரக சம்பா ரைஸ் வந்து ட்ரை பண்ணுறது இல்லை. ஆனால் சீரக சம்பா ரைஸில் பிரியாணி பண்ணோம் அப்படின்னா அப்படி டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரியாணி கூட பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக சுவையாக வர மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட் இருக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் நம்ம சேர்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போய் எப்படி இன்றைக்கி நம்ம மட்டன் பிரியாணி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். 1/2 கிலோ கறிக்கு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ அரிசி போட்டால் தான் உங்களுக்கு ரேஷியோ கரெக்டாக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேவையான இஞ்சி பூண்டு எடுத்து உரிச்சு வச்சுக்கோங்க, அதை அரைச்சிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு பிரியாணிக்கு வந்து புதினாவும் கொத்தமல்லியும் ரொம்ப முக்கியம். அந்த புதினாவையும் கொத்தமல்லியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து நான் இன்றைக்கி அரைச்சி சேர்க்க போகிறோம். முதல்ல கறியை வந்து நம்ம மசாலா போட்டு ஊற வச்சிடலாம், மேரினேட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. 1/2 கிலோ கறியை எடுத்து நல்லா ஒரு 3 தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கறிக்கு தேவையான மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு 2 சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு காமிச்ச புதினாவையும் கொத்தமல்லியும் அரைச்சிருக்கேன். அது தேவையான அளவுக்கு நம்ம இப்போ ஊற வைக்கும் போது சேர்த்துக்கலாம். பாதிக்கு பாதி சேர்த்துக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துருவோம். கொஞ்சமாக சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க, அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மசாலா வந்து எல்லா கறிலையும் வந்து இறங்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் நல்லா இது ஊறட்டும். அப்போ தான் உங்களுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வரும். சரியாக ஒரு 1 மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்து நம்ம தாளிக்க போகிறோம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம தாளிக்க வச்சுருக்கோம் இல்லையா, பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். கொஞ்சம் நல்லா புரிஞ்சு வர சமயத்தில் வெங்காயம் சேர்த்து வதக்கிடலாம். பெரிய வெங்காயம் மட்டும் இல்லை, எப்போவுமே பிரியாணிக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வரைக்கும் ட்ரை பண்ணாதாங்க, இனிமேல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. நல்ல ஒரு ப்ரௌன் கலர், உங்களுக்கு வெங்காயம் கலர் டோட்டலாக மாறி வரும். அந்த மாதிரி சமயம் வரைக்கும் நல்லா வதக்கிட்டுருங்க. புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட் இப்போ சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மிச்சம் வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கும் இல்லையா, அதை 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வந்துடும். அது ஒரு 4 பச்சை மிளகாய், வாய் கீரை வேண்டாம், அப்படியே போட்டுருங்க. தக்காளி ரொம்ப சேர்க்கக்கூடாது, அதனால் சும்மா ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ நான் சொல்கிற அளவெல்லாம் உங்களுக்கு ஒரு 1/2 கிலோ ரைஸ்க்கும் 1/2 கிலோ மட்டனும் சேர்ந்து செய்கிறதுக்கு தான். 1/2 கிலோ உங்களுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்து ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் ஊறினா போதும். ஏற்கனவே ஊற வச்சுட்டோம் நம்ம. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். பேருக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கறி மசாலா பவுடர் வந்து வீட்லேயே நம்ம அரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கறி மசாலா பவுடர் வந்து வீட்டில் எப்படி நம்ம அரைச்சி சேர்க்கறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சீக்கிரமாகவே நான் உங்களுக்கு அந்த ரெசிபியை வந்து வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நான் கரம் மசாலா பவுடர் இருந்தால் கூட ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா மட்டன், மசாலாலாம் போட்டு அதை அப்படியே இந்த தாளித்த பொருள் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 15 நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க. தண்ணி சேர்க்க வேண்டாம், மட்டன்லேயே உங்களுக்கு தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை வச்சு நீங்கள் அப்படியே வதக்கி விடுங்க, நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கறியை வேக வச்சுருவோம். தேவையான தயிர் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா கறியை வேக வச்சுருவோம். இப்போ நான் 1 கிளாஸ் தண்ணி தான் நான் ஊற்றிருக்கேன் கறியை வேக வைக்கிறதுக்கு. நான் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3 கிளாஸ் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். அந்த 3 கிளாஸ் ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அதே கிளாஸில் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றினாலே போதும் உங்களுக்கு பிரியாணி. அப்போ தான் உதிரியாக நல்லா சூப்பராக புடப்புடன்னு வரும் உங்களுக்கு. இப்போ விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த ஊற வச்சிருக்க அரிசி இருக்கு இல்லையா, சொன்ன மாதிரி இந்த 3 கிளாஸ் அரிசி ஊற வச்சு நம்ம எடுத்துருக்கோம். டோட்டலாக ஃபுல்லாக தண்ணி இல்லாமல் வடிகட்டிடுங்க. வடிகட்டினதுக்கப்புறம் ஒரு 3 விசில் விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி வெந்து வந்திருக்கும். கறி வெந்திருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க அரிசியை சேர்த்துருவோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றுங்க, அதுக்கு மேலே சேர்க்காதீங்க. சேர்த்திங்கன்னா குழஞ்சி போயிடும் உங்களுக்கு. அதனால தான் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுட்டு அடியிலேருந்து மேல் வரைக்கும் நல்லா ஒரு கிண்டி விட்டுருங்க. கிண்டிட்டு ஜஸ்ட் நம்ம குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு விசில் ஆனில் வச்சு ஒரு விசில் விடுங்க, போதும். அவ்வளோதான். அந்த ஒரு விசில் விட்டதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கரண்டியோட வாய் பகுதி இல்லாமல் நம்ம கைப்பிடி பகுதி இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்ம வந்து கிண்டி விடுங்க. கிண்டி விட்டீங்க அப்படின்னா அப்படி ஒரு அட்டகாசமான சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணி உங்களுக்கு கிடச்சிரும்.
ஃபைனலாக வந்து ஒரு ஸ்பூன் நெய், கொஞ்சமாக கொத்தமல்லி மட்டும் தூவிட்டு இறக்கிட்டிங்க அப்படின்னா பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாகவும் யம்மியாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த பிரியாணி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் பிரியாணி செஞ்சுருந்தா கூட சரி, இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. நான் சீக்கிரமாகவே உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு சந்திக்கிறேன்.